வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த் டிப்ஸ். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பரவாயில்ல, இப்போது சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போலாம் பியூட்டி பார்லரில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறது என்ன அப்படின்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கும் ஹேர் ஸ்மூத்னிங் தான். எல்லா கேர்ள்ஸுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பின் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஹீரோயின்ஸ் மாதிரி இருக்கணும், ஹேரு சில்கியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. அது இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேர்லியாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது. அவங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக விடவே முடியாது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜடையை வந்து பின்னிட்டு தான் இருப்பாங்க. இப்போ மோஸ்ட்டாக நம்ம பார்க்குற கேர்ள்ஸில் எல்லாருமே ஃப்ரீ ஹேர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்க நேச்சுரலாக ஃப்ரீ ஹேர் விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஹேராக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்படின்னா அதனால என்ன பண்ணுறாங்க, ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் ஸ்மூத்னிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்கும் ஹேர் ஸ்மூத்னிங்க்கும் என்ன வித்தியாசம், எது எடுத்தால் நல்லது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது ஹேர் ஸ்ட்ரைட்னிங்னா என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸ் தான். அதாவது நம்ம ஹேரில் வந்து நிறைய கெமிக்கல் க்ரீம்லாம் அப்ளை பண்ணி ஹேரோட நேச்சுரல் லுக்கை மாற்றி ஆர்டிஃபிஷியலாக மாற்றுறது தான் இந்த ஸ்ட்ரைட்னிங் சொல்கிறாங்க. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செம ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், பின் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், எனக்கு எந்த ஒரு கேர்லியும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எடுத்துக்கலாம். இது பர்மனண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பியூட்டி பார்லர் வச்சு அமௌண்ட் வேரி ஆகும். 5,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10,000 15,000 வரைக்கும் இருக்குது. இதுவே ஹேர் ஸ்மூத்னிங் காஸ்ட்டும் சேம் தான். அதுவும் பார்த்திங்கன்னா 5,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 8,000 9,000 அந்த ரேஞ்சில் நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ ஹேர் ஸ்மூத்னிங்னா என்ன அப்படின்னா நார்மலாக உங்கள் ஹேர் வந்து நேச்சுரலாகவே இருக்கும், பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லுக் இருக்கும், ஒரு சில்கியாக மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது ரொம்ப வந்து ஃப்ரிஸியாக இல்லாமல் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஹேர் ஸ்மூத்னிங் இருக்கும். மோஸ்ட்டாக இப்போ எல்லா ஸ்டைலிஸ்ட்டும் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா ஹேர் ஸ்மூத்னிங் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்கள் ஹேருக்கு வந்து நிறைய அஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹேர் ஸ்மூத்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கில் எல்லா கெமிக்கல் ப்ராசஸும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்மூத்னிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஹேர் நேச்சுரலாகவே இருக்கும், ஆனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். எப்படின்னா இப்போ நமக்கு வந்து நேச்சுரலாக நம்ம சில பேருக்கு ஹேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும்ல, நான் வந்து ஸ்ட்ரைட்னிங்கே பண்ணல, என்னோடய ஹேரு நேச்சுரலாகவே இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஹேர் இருக்கும். ஆனால் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்கன்னா பார்த்த உடனே தெரிஞ்சிடும் நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ யார் என்ன சூஸ் பண்ணணுன்றது உங்களுடைய முடிவில் தான் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு இப்படி இருக்கணும், எனக்கு நேச்சுரலாகவே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், எனக்கு வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹேர் ஸ்மூத்னிங் எடுத்துக்கலாம். ஆனால் ஹேர் ஸ்மூத்னிங் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புது ஹேர்லாம் வளரும் பொழுது பழைய நிலமையில தான் வளரும். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அப்படி தான், பட் நிறைய நாள் நமக்கு இருக்கும் ஹேர் ஸ்மூத்னிங் விட எக்ஸ்ட்ராவாகவே. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹேர் ஸ்மூத்னிங் தான் நல்லது. ஏன்னா உங்கள் ஹேருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, உங்களுக்கும் அதாவது நேச்சுரலாகவே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால் நீங்கள் ஹேர் ஸ்மூத்னிங்கே ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் நீங்கள் அதையே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் என்கிட்ட கேட்கலாம். மறக்காமல் அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ.